இன்று நாங்கள் திருகோணமலை பகுதியில் உள்ள ஈஸ்வரபுர பகுதிக்கு வருகிறோம். விசேஷமாக கூற வேண்டும், இந்த ஈஸ்வரபுர பிரதேசத்திலே சிவலிங்கங்கள் அமைக்கப்பட்ட ஒரு சிறப்பான பூமியாக இந்த ஈஸ்வரபுரம் விளங்குகின்றது. இந்த பூமியில் காணப்படும் சிவலிங்கங்கள் தொடர்பான விடயங்களை எமது யூடியூப் சேனல் ஊடாக வழங்குவதற்காகவே இன்றைய தினம் நாங்கள் வருகிறது. இப்பொழுது நாங்கள் பிரதோஷ லிங்கம் காணப்படும் ஆலயத்தில் தான் இருக்கின்றோம். இந்த பிரதோஷ லிங்கம் காணப்படும் ஆலயத்தில் ஒவ்வொரு நாட்களும் சிவனுக்கு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெறும். நாங்கள் இப்பொழுது ஈஸ்வரபுர பகுதியிலே சிவ பூமியாக விளக்கும் இந்த பகுதிக்கு தான் வருகின்றோம். இந்த ஈஸ்வரபுர பகுதியிலே சிவலிங்கங்கள் அமைக்கப்பட்ட நிலையத்துக்கு அருகாமையில் தான் நின்று காட்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். மிகவும் ஒரு சிறப்பான விடயமாக அமைகின்றது. திருகோணமலையில் இருந்து திருகோணமலைக்கு அப்பால் உள்ள கன்னியா பகுதியில் தான் இந்த ஈஸ்வரபுர நகரம் காணப்படுகின்றது. இந்த நகரத்திலே தான் இந்த சிவலிங்கங்கள் அமைக்கப்பட்டு சிறப்பான முறையிலே சிவ பூமியாக இதை பராமரித்துக் கொண்டு இந்த சிவ பெருமானின் ஆசீர்வாதங்களையும் அருளையும் பெற்று ஈஸ்வரபுர மக்கள் மிகவும் சிறப்பாக இப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் இந்த விவரங்களையும் எமது யூடியூப் சேனல் ஊடாக வழங்குவதற்காகவே இன்றைய தினம் நாங்கள் வருகின்றோம். விசேஷமாக கூற வேண்டும், இந்த பகுதியிலே 450 சிவலிங்கங்கள் அமைக்கப்பட்டு சிறப்பான முறையிலே பராமரித்து வரும் ஒரு சிறப்பான சிவ பூமியாக இந்த நிலையம் திகழ்கிறது. இப்பொழுது நாங்கள் ஈஸ்வரபுர பகுதியிலே இந்த சிவலிங்கங்கள் அமைக்கப்பட்ட மலை உச்சியிலே சிவலிங்கம் மற்றும் சக்தி மற்றும் விநாயகருக்கு சிறப்பான விசேட பூஜை வழிபாடு நடைபெறும். மூலஸ்தானத்திற்கு முன்பாகத்தான் இப்பொழுது நாங்கள் மலை உச்சியிலே நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த காட்சிகளையும் வழங்குவதற்காகவே நாங்கள் வருகின்றோம். விசேஷமாக கூற வேண்டும், எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் காட், இறைவனின் குரல் என்ற சேனல் ஊடாக இந்து சமயத்தின் பெருமையை நாடளாவிய ரீதியிலே அனைவருக்கும் கொண்டு சென்று ஆலயங்கள் தொடர்பான விவரங்களை எமது யூடியூப் சேனலோடாக வழங்குவதுதான் எமது பிரதான நோக்கமாக திகழ்கின்றது. ஆகையினால் தான் நாங்கள் இன்றைய தினம் திருகோணமலையில் உள்ள இந்த சிவ பூமி பகுதிக்கு வருகை தந்து சிவனின் பெருமையை சேர்க்கும் வகையில் இந்த வீடியோ காட்சிகளை நாங்கள் எமது யூடியூப் சேனல் ஊடாக முன்வைக்கின்றோம்.